Hi friends, நான் Varadharaja. Welcome to my channel Wisdom Vibes. 20 வயசுல வாழ்க்கையோட உச்சகட்ட சந்தோஷத்தையும் பார்த்துட்டா வாழ்க்கையோட அடிமட்ட சோகத்தையும் பார்த்துட்டா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பயனியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பயனியர் அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கே வந்து ஒரு முன்னோடியா இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முன்னோடியா கிரிக்கெட் அப்படின்ற விஷயத்துல வந்து பார்க்கப்படுறவர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர். என்னதான் சுனில் கவாஸ்கர் இருந்திருந்தாலும் கபில் தேவ் இருந்திருந்தாலும் 1983 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருந்தாலும் இந்தியாவுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் கிரேஸ் கண்ட்ரி ஆனதுக்கான முக்கிய காரணம் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி சச்சின் டெண்டுல்கர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆல்ரெடி டெவலப்டு கண்ட்ரி, வேர்ல்ட் கப்லாம் இந்தியா வின் பண்ணிடுச்சு. கிரிக்கெட் அப்படின்றது வந்து ஒரு நோன் கேமா இருந்தது. பட் ஆனா ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுற நாட்டில் கிரிக்கெட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாம நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் கிரிக்கெட்டை வந்து ஒரு கெரியரா வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வச்சது ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான். அவர் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ரஷீத் கான். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ரஷீத் கானை பத்தி தான் பார்க்க போறோம். அவரு 20 வயசு தான் ஆகுது. பட் ஆனா இந்த 20 வயசுல அவர் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்காரு, இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு இப்போ எப்படி முன்னிலைக்கு இருக்காரு அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஸ்டோரி. என்னுடைய வாழ்க்கையில இதை விட ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஸ்டோரி நான் பேசியிருக்கவும் முடியாது, பேசவும் மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல ரஷீத் கானுடைய இன்ஸ்பைரிங்கான லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 20th செப்டம்பர் 1998ல நகர்ஹார் ஆப்கானிஸ்தான் அப்படின்ற இடத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு பேர் தான் அவங்களுடைய அப்பா அம்மா ரஷீத் கான் அர்மான் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. அவரு தான் நம்ம எப்போ ரஷீத் கான் அப்படின்னு வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்க குடும்பத்தில் மொத்தமாக எத்தனை பேர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கூட பிறந்தவங்களே வந்து கிட்டத்தட்ட 10 பேர். அதாவது 11வது குழந்தையா தான் ரஷீத் கானே வந்து பிறந்திருக்காரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் எந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல இவர் பிறக்கும் போது என்ன மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் போயிட்டு இருந்ததுன்னா ஒரு ரிவால்ட் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ ஆட்சிக்கு எதிரான ஒரு ரிவால்ட் எல்லாம் போனதுனால ஒரு வார் வெடிக்கும் நிலைமை தான் இருந்தது. 2001ல என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்கான் வார் வருது. ஸோ ஆப்கான் வார் வந்ததுல அங்க இருந்த ஆப்கானிஸ்தானோட மக்கள் எல்லாமே வந்து இந்த வாருக்கு பயந்து வேற ஏதாவது பக்கத்து கண்ட்ரில போயிட்டு நம்ம தஞ்சம் புகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃப்யூஜிஸ் மாதிரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த ரஷீத் கானோட ஃபேமிலியும் என்ன பண்ணாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ரெஃப்யூஜியா வந்து போய் சேர்றாங்க. ஸோ பாகிஸ்தானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக வளர்ச்சி அடைஞ்ச கண்ட்ரி அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. பாகிஸ்தானுமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஸோ பாகிஸ்தானோட மக்களுக்கே அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வரைக்குமே ஏற்படுத்தப்படலை அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில ரெஃப்யூஜி கேம்ப்ல இருக்கிற மக்களுக்கு அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ ரெஃப்யூஜி கேம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா உடுத்துறதுக்கு உடை இல்லை, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, அதே மாதிரி ஒரு கொசு நிறைய வருமா, ஒரே ஒரு சின்ன டென்ட், அதுல வந்து ஒரு 50 பேர் வந்து தங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தான் வந்து ரஷீத் கான் வளர ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்க ஆப்கான் வாரெல்லாம் போயிட்டே இருக்கு, இங்க வந்து வளர ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு இருந்த ஒரே ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய டிவி. ஸோ ரஷீத் கான் ஃபர்ஸ்ட் டிவி பார்க்கும்போது அந்த பழைய டிவியில பாகிஸ்தானோட ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரே ஒரு பிளேயர் விளையாடுறத மட்டும் அவருடைய போலிங் ஸ்டைலை பார்த்துட்டு இவர் வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகுறாரு. அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானோட ஷாஹித் அஃப்ரிடி. ஸோ பாகிஸ்தானோட ஷாஹித் அஃப்ரிடியோட போலிங் ஸ்டைல் எல்லாம் பார்த்துட்டு அவர் போடுற பால் எல்லாம் பார்த்துட்டு அவர் செலிப்ரேட் பண்ற ஸ்டைல் எல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டு அப்போ இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஃப்யூஜி கேம்ப்லயே அவங்களுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாமே கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சுன்னா எல்லாருமே பேட்டிங் தான் போனாங்க. பட் ஆனால் ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பால் எடுக்க ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஷாஹித் அஃப்ரிடியோட ஃபேன். ஸோ ஷாஹித் அஃப்ரிடி போடுற மாதிரியே இவர் வந்து போலிங் எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இவருடைய போலிங் ஆக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா மோரார்லெஸ் ஷாஹித் அஃப்ரிடியோட சிமிலரா தான் இருக்கும். அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அங்க ஆப்கானிஸ்தான்ல என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்கான் வார் வந்து முடியுது. ஆப்கான் வார் முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய ஃபேமிலி ஓகே போதும்டா பாகிஸ்தான், போதும்டா ரெஃப்யூஜி கேம்ப், நம்ம திரும்பி நம்மளுடைய நாட்டுக்கே போய் செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே போயிட்டு அவங்களுடைய நாட்டில் செட்டில் ஆகுறாங்க.
செட்டில் ஆயிட்டு ஒரு வார் முடிஞ்ச உடனே எந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்? வார் முடிஞ்ச உடனே கண்டிப்பா வந்து அங்க இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டலா காலி, அங்க இருந்த வாழ்வாதாரம் எல்லாம் டோட்டலா காலி, எல்லாமே தரமட்டமா இருந்த சூழ்நிலையில இவங்களுடைய ஃபேமிலியும் அங்க போய் ஷிஃப்ட் ஆகுது. அங்க வந்து எவ்வளவு அளவுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ காசு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருந்தது. பட் சம்ஹவ் நாங்க வந்து எங்க வாழ்க்கையில எங்களுடைய நாட்டிலே வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு அங்கேயே வந்து அவங்க சர்வை பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்பதான் ரஷீத் கான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறார். கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படிச்சுட்டு சைட் பை சைடு என்ன பண்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து படிப்பு அப்படின்றது வரல, இங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது, ஒரு பெரிய பெரிய காலேஜும் கிடையாது, நான் அங்க போய் எல்லாம் படிக்கிறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு போலிங் போடுறது மட்டுமே தான், கிரிக்கெட் ஆடுறது மட்டுமே தான். ஸோ அதுலயே நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவுமே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஓகே, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 11 குழந்தைகளும் ஒரு ப்ராப்பரான வழியில அனுப்பணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? சோ அதனால அவங்க அப்பா என்னன்னா, உங்களுக்கு என்ன பேஷன் இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா விட்டுட்டாரு. சோ ரஷீத் கானும் வந்து கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு பயங்கரமா வந்து கிரிக்கெட் எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சார். சோ இவருடைய டெபியூ எப்போ பண்றாரு, இன்டர்நேஷனல் டெபியூ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 17 வயசுல இவர் வந்து இன்டர்நேஷனல் டெபியூ பண்றாரு. யாருக்கு எதிராக டெபியூ பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜிம்பாப்வேக்கு எதிரான ஒரு மேட்ச்ல தான் டெபியூ பண்றாரு. சோ இவருடைய ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ வந்து 18th October 2015 அன்னைக்கு நடக்குது. அதே மாதிரி இவருடைய T20 டெபியூவும் வந்து ஜிம்பாப்வே கிட்ட தான் பண்றாரு. 26th October 2015 அன்னைக்கு ஜிம்பாப்வேக்கு எதிரான ஒரு மேட்ச்ல தான் இவர் வந்து டெபியூ பண்றாரு. சோ டெபியூ பண்ணதுல இருந்தே இவருடைய பால் வந்து யாருனாலும் ஆட முடியல. ஏன்னா இவங்க மினோஸ் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய பெரிய டீம்லாம் இருக்காங்க, டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ். மற்ற எல்லா டீம்ஸ் எல்லாம் வந்து ஆப்கானிஸ்தான், ஜிம்பாப்வே, கென்யா இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் மினோஸ், சின்ன சின்ன கண்ட்ரிஸ் அந்த மாதிரி ஒரு டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மினோஸ்க்கெல்லாம் நடக்கிற காம்படிஷன்ல இவரு ரஷீத் கான் மலன்னு விக்கெட்டை சரிச்சுட்டே போறான். பயங்கரமா ஃபாஸ்டா விக்கெட் எடுக்கிறதுக்கு உண்டான எபிலிட்டி பிளஸ் ரஷீத் கானோட பாப்புலாரிட்டி வந்து இந்த என்டையர் ஆப்கானிஸ்தான்லயே வந்து பரவ ஆரம்பிச்சது. ஸோ 17 வயசு 18 வயசு பையன் வந்து இவ்வளவு அளவுக்கு சூப்பரா போலிங் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்லயே ரொம்ப பாப்புலர் ஃபிகர் ஆனாரு. ஸோ இப்படி எல்லாம் ஆயிட்டு இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் ரஷீத் கானை வந்து ஐடலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, நான் வளர்ந்தா நான் ரஷீத் கான் மாதிரி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் நாங்க பயனியர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது ஆப்கானிஸ்தான்ல கிரிக்கெட் அப்படின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆரம்பிச்சிடுச்சு. பட் ஆனால் அந்த கிரிக்கெட்டை வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போனதுக்கு உண்டான ஒரு டார்ச் யார்கிட்ட இருந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கானோட பெர்ஃபார்மன்சஸ் கிட்ட இருந்தது. இவருடைய கெரியரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்போ இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10th March 2017 அன்னைக்கு அயர்லாந்துக்கு எதிரான ஒரு மேட்ச்ல இவர் என்ன பண்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் போட்டு 3 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுக்கிறாரு. சோ ஆப்கானிஸ்தான்ல இருந்து 5 விக்கெட்ஸ் எடுத்த ஃபர்ஸ்ட் பவுலர் யாரா ஆகிறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரஷீத் கான் ஆகிறாரு. இந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பியும் அதே வருஷம் 9th June 2017 வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 7 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, 18 ரன்ஸ் கொடுத்து. அதுவுமே வந்து ஒன் டே இன்டர்நேஷனல்ல ரஷீத் கான் தான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 எடுத்த ஒரு பவுலர் ஆப்கானிஸ்தான்ல இருந்து அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்படி எல்லாம் அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து இப்போ 20 வயசு ஆகுது. 20 வயசு ஆகும்போது இவரை வந்து டெஸ்ட் கிரிக்கெட் டீமோட கேப்டன் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி கேப்டன் இப்பதான் ஆனாருன்னு இல்லை, இவர் வந்து 19 வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒன் டே இன்டர்நேஷனல் டீமுக்கு வந்து கேப்டன்னா ஒரு 2-3 மேட்சஸ் எல்லாம் விளையாடி இருக்காரு. ஸோ அந்த டைம்லயும் ரஷீத் கான் ஒரு ரெக்கார்ட் செட் பண்றாரு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யங்கஸ்ட் கிரிக்கெட் டீம் கேப்டன் அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் வந்து செட் பண்றாரு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கப்படுற விஷயம் என்ன உலகம் முழுவதும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய IPL தாங்க. ஸோ நம்மளுடைய IPL வந்து ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூப்பர் டூப்பரான முடிவு நம்மளுடைய BCCI எடுக்குது. ஸோ ஆப்கானிஸ்தானோட பிளேயர்ஸ் வந்து IPL ஆப்ஷன்ல வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்ற ஒரு டீம் வந்து IPL 2017க்கு ரஷீத் கான 4 கோடிக்கு வந்து அவங்க ஏலம் எடுக்கிறாங்க. அவருடைய கண்ணில் வந்து பயங்கரமா கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சான். யோசிச்சு பாருங்க, சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அவருடைய பேஷனை ஃபாலோ பண்றது மூலியமா அவருக்கு கிடைச்ச பரிசு என்னன்னா 4 கோடி ரூபாய். 4 கோடி ரூபாய் வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். அதுக்கப்புறம் வந்து இவருடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல பயங்கரமாயிடுச்சு. ஓகே, 4 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு ஆப்கானிஸ்தான் பிளேயர் எடுத்திருக்காங்க, எப்படி அவர் விளையாடுவார், எப்படி அவர் போலிங் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அவருடைய ஃபெய்த் வந்து கண்டிப்பா ரீபே பண்ற மாதிரி 2017 IPL ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அது வந்து 2018 IPL தான் அவருடைய மிக சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். 2018 IPL அவர் வந்து கிட்டத்தட்ட 21 விக்கெட்ஸ் எடுத்தாரு. டோர்னமெண்ட்லயே வந்து செகண்ட் பெஸ்ட் பவுலரா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பவுலர் வந்து ஆண்ட்ரூ டை எடுத்துட்டாரு, பர்பிள் கேப் வாங்கிட்டாரு. பட் ஆனா இவர் வந்து செகண்ட் பெஸ்ட் பவுலரா வந்தாரு. ஸோ ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்டிங் சென்சேஷனாவே மாறிட்டார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய ஹை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது
இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து ரெண்டு பவுலர் தான் உலகத்துல பண்ணியிருக்காங்க, லசித் மலிங்கா அண்ட் ரஷீத் கான். என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, லசித் மலிங்கா 2 வாட்டி 4 பால்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நம்மளுடைய ரஷீத் கான் 2019ல அயர்லாந்துக்கு எதிரான ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பால்ல 4 விக்கெட் எடுத்து முதல் முறையா ஆப்கானிஸ்தான்ல ஹேட்ரிக் எடுத்த ஒரு பவுலராகவும் ரஷீத் கான் மாறுறாரு. சோ இவருடைய 20 வயசுக்குள்ளே எத்தனை ரெக்கார்ட் வந்து செட் பண்ணிட்டு இருக்காருன்னு வந்து பாத்துங்க. அதே மாதிரி இவருடைய டெஸ்ட் டெபியூ நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பதான் 14th ஜூன் 2018ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான ஒரு மேட்ச்ல தான் இவர் வந்து டெஸ்ட் டெபியூ பண்றாரு. சோ அந்த மேட்ச்லயும் ஒரு அன்வான்டடான ஒரு ரெக்கார்டு வந்து ரஷீத் கான் செட் பண்றாரு. என்ன பண்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, டெபியூ மேட்ச்ல ஒரு பவுலர் 150 ரன் கொடுத்த ஒரு பவுலர் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதுவுமே ரஷீத் கான் தான். இது வந்து நாட் சோ கிரேட் ரெக்கார்ட் அவருக்கு, பட் அட் த சேம் டைம் அதுவுமே ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மேட்ச்ல வந்து 2 விக்கெட் எடுத்தாரு, பட் ஆனா 154 ரன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு மேட்ச்ல. சோ அதுவுமே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டா வந்து பார்க்கப்படுது. இப்போ ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ரஷீத் கானோட லைஃப்ல பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வந்து ஒரு 2வது டெஸ்ட் மேட்ச் தான் மூணாவது டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3வது டெஸ்ட் மேட்ச் வந்து பங்களாதேஷ்க்கு எதிரான ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. ஸோ பங்களாதேஷ் வந்து ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி, மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. எல்லாமே வந்து இன்ஃபார்ம் பிளேயர்ஸ், ரொம்ப வருஷமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க பிளேயர்ஸ். ஸோ அவங்களுக்கு எதிரான ஒரு மேட்ச்ல ரஷீத் கான் முதல் முறையா கேப்டன்ஷிப் பண்றாரு. ஸோ ஆப்கானிஸ்தானோட கிரிக்கெட் டீமை ஸோ கேப்டன்ஷிப் பண்ணி என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்சுமே வின் பண்றாங்க. ஸோ அந்த மேட்ச்ல ரஷீத் கானோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அதாவது அந்த மேட்ச்ல வந்து ஒரு 51 ரன்ஸும் அடிச்சிருக்காரு, பிளஸ் 2 இன்னிங்ஸ்லயுமே 5 விக்கெட் அண்ட் 5 விக்கெட் எடுத்திருக்காரு, 5 விக்கெட் ஆல்ஸ் எடுத்திருக்காரு. சோ இங்கேயும் ஒரு ரெக்கார்ட் செட் பண்றாரு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருந்து 10 விக்கெட் எடுத்த ஒரே பவுலர் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ரஷீத் கான். அவரு இந்த மேட்ச்ல பண்ணாரு. சோ ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷ் மாதிரி ஒரு பெரிய டீமை வந்து 227 ரன்ஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆப்கானிஸ்தான் டீம். அவங்களுடைய கிரிக்கெட்டிங் கேரியர் வந்து பயங்கரமா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய டீமுமே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா மாதிரி வரலாம், இல்ல நெக்ஸ்ட் பாகிஸ்தான் மாதிரி கூட வரலாம். ஸோ அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி அந்த பிளேயர்ஸ்குள்ள இருக்கு அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. ஸோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவருடைய கேரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 3 டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடிருக்காரு. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இந்த 3 டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 104 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, அதுல ஒரு 50 அடிச்சிருக்காரு, 20 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 3 டெஸ்ட் மேட்ச்ல 5 விக்கெட் ஆல்ஸ் எடுத்திருக்காரு, 10 விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு. வாட் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா 62 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல கிட்டத்தட்ட 827 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 5 50s மேல அடிச்சிருக்காரு. அதே மாதிரி 128 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இதுலயுமே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் வந்து அவர் செட் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபாஸ்டஸ்ட் டு டேக் 100 விக்கெட்ஸ் இது ரஷீத் கான் தான். வேர்ல்டு கிரிக்கெட்ல எத்தனை மேட்சஸ்ல வந்து அந்த ரெக்கார்டை செட் பண்ணிருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 44 மேட்ச்ல கிட்டத்தட்ட 100 விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டாரு. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் 38 T20 இன்டர்நேஷனல் விளையாடி இருக்காரு, அதுல வந்து 75 விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு. ஸோ நம்ம ரஷீத் கானோட லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு நீங்க போனா கூட உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் என்னைக்குமே தளர விட்டுறாதீங்க அப்படின்றத வந்து நான் கத்துக்கிறேன். ஸோ நீங்க என்ன கத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே பகிருங்க. ஏன்னா நல்ல விஷயத்தை பகிர்வோம், நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம். என்ன ஏதாவது ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோடைய லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல இருந்து என்ன ஃபாலோ பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், என்னுடைய சேனலுடைய பேரு விஸ்டம் பைபிள், மறக்காம அழுத்திடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைபர். ஸோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். Until then, it's me Varadharaja signing off. Thank you. Bye.